லாஸ்ட் எபிசோட்ல வைர வியாபாரி வீட்டில இருந்த கம்மல் பெட்டி காணா போயிட்டதாகவும் அத சாம்பு இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு சொல்ல இதை கேட்ட சாம்பு ஷாக் ஆயிட்டான். அதுக்கப்புறம் என்னாச்சு வாங்க கேட்கலாம். எபிசோட் 2. அதே சமயம் வண்டியும் ஒரு பெரிய பங்களாவின் முன் நின்றது. சபாபதி செட்டியார் உற்சாகத்துடன் வாசலுக்கு வந்தார். ஆனால் சாம்புதான் துப்பறிய போகிறான் என்று கேள்விப்பட்டதும் அவர் முகம் உண்மையிலேயே இறங்கி போய்விட்டது. சாம்புவின் முகத்தில் அசடு வழிவதைக் கண்டு ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டார். மகாராஜன், ஒன்றும் யோசனை செய்யாதீர்கள் செட்டியார். மிஸ்டர் சாம்பு இப்படி இருக்கிறாரே என்று நினைத்தீர்களா? மகா கெட்டிக்காரர் என்று கூறி அவரை அங்கேயே விட்டுவிட்டு காரில் திரும்பினார். செட்டியாருடன் தனியே விடப்பட்ட சாம்புவுக்கு கொஞ்ச நேரம் ஒன்றுமே தோன்றவில்லை. செட்டியாருடைய அலட்சிய பார்வையினால் அவன் உடம்பு குன்றி போயிற்று. கேஸின் விவரங்களை அவரிடமிருந்து கேட்க கூட அவனுக்கு தைரியம் வரவில்லை. அவரும் இவனை மதித்து சொல்பவராக தெரியவில்லை. மேற்கொண்டு என்ன செய்வதென்று அறியாமல் அவன் விழித்த போதுதான் செட்டியார் குமாஸ்தா வந்து சாம்புவை உள்ளே அழைத்துச் சென்றான். ஓர் அறையில் அவனை இருக்கச் சொல்லி பலகாரம் கொண்டு வருவதாக கூறிவிட்டு சென்றான்.